இதை மட்டும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த கோடை காலமும் உங்களுக்கு குளிர்காலமாக மாறும். இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கூலிங்கான ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்குள்ள வெப்பம் கூடுமே தவிர வெப்பம் குறையாது. அதிகப்படியான வெப்பம் இருக்கப்படும் பொழுது நீங்கள் அதிகப்படியான கூலிங்கான ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸை சாப்பிட்டீங்கன்னா அல்சர் வருவது கூட வாய்ப்பு. இந்த பாடியை கூல் பண்ணுறதுக்கான சில டிப்ஸில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஒன்று என்ன அப்படின்னம்னா, இந்த மூலிகையில் நைட்டு வந்து படுக்கும் பொழுது அவங்க வந்து கால் பாதத்தில் அப்ளை பண்ண சொல்லுவோம். அப்ளை பண்ணிவிட்டு படுத்தாங்கன்னா அவ்வளோ அருமையாக தூக்கம் வரும், உடம்பு ஃபுல்லாக கூலிங் ஆகும். காலையில் நம்ம வந்து ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கோடை காலம் வந்தாச்சுங்க. இந்த கோடை காலம் வந்துச்சுனாலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு வெப்பம் சம்மந்தப்பட்ட நோய்கள் இன்றைக்கி பெருகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கோடை காலத்தை நீங்கள் குளிர்காலம் போல் ஜாலியாக கொண்டாடி அனுப்பி வைக்கலாம். அதுக்கு எளிமையாக ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த கோடை காலமும் உங்களுக்கு குளிர்காலமாக மாறும். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. பொதுவாக இன்றைக்கி வெயில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. நம்மளுடைய ஃபேஸ் கருத்துருமோ, ஹேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உதிர்ந்துருமோ, நம்மளுடைய ஸ்கின்னெல்லாம் ட்ரை ஆயிருமோ, நம்ம உடம்புல வந்து வெப்பம் அதிகமாக சேர்ந்து அது கான்ஸ்டிபேஷனு, நாவறட்சி, உடல் வறட்சின்னு சொல்லிட்டு வறட்சிகளை ஏற்படுத்திடுமோன்னு சொல்லிட்டு வெயிலில் போகிறதுக்கு முன்னாடியே பயம். அதுபோல் வெயிலுக்கு போயிட்டு வந்தால் இது எல்லாத்தையும் கன்ஃபார்மாக அனுபவிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி இருக்கிறோம். வெயிலில் போயிட்டு வர்றவங்க அதிகமாக இன்றைக்கி வெளியில் வந்து தண்ணி குடிக்கலை. தண்ணி தாகம் அதிகமாக எடுக்குது, ஆனால் குடிக்கலை. ஆமாம், அப்போ இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இளநீர், நொங்கு இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நேராக ஒரு கடையில் போய் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க, அது நல்ல ஃப்ரிட்ஜில் அதிகமான கூலிங்கில் இருக்கக்கூடியதை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்றோம். இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கூலிங்கான ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்குள்ள வெப்பம் கூடுமே தவிர வெப்பம் குறையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நம்ம வாங்கி சாப்பிட்டு இன்னும் வெப்பத்தை கூட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஐயோ அது எப்படிங்க, இது கூலிங்கானது, என் உடம்புல வெப்பம் அதிகமாக இருக்குது, நான் சாப்பிட்டா உடம்பு கூலிங்காக தானே ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து ஓவர் சூடாகி யூரின் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் அப்படியே அது அப்படி சூடாக எரிச்சலோடு போகிற மாதிரிலாம் சில பேருக்கு அந்த ஃபீல் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ கூலிங்காக தானே சாப்பிட்டோம், ஆனால் உடம்புல இங்கேருந்து யூரின் வந்து ஏன் அப்படி ஹீட்டாக போகுது? உடலில் அதிகப்படியான வெப்பம். நீங்கள் வந்து வெயிலில், இந்த அக்கினி நட்சத்திர வெயிலில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க வெளியில், ஃபுல்லாக உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் ஃபுல்லாகவே கொதிக்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவு சூடு. அப்போ உடம்புக்குள்ளே ஃபுல்லாக அதிகப்படியான வெப்பம் இருக்கப்படும் பொழுது நீங்கள் கொஞ்சோன்னு வந்து கூல்ட்ரிங்க்ஸை, அதிகப்படியான கூல்ட்ரிங்க்ஸை கொஞ்சம் உள்ளே கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? அது உள்ளே இன்னும் அக்ரிவேட் ஆகும். நல்ல நெருப்பு பயங்கரமாக எரியுதுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா நெருப்பு பயங்கரமாக எரியுது. அப்போ ஒரு வீடே தீப்பற்றி எரியுது அப்படி வச்சுங்க. அங்கே போய் நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து உள்ளே தெளிச்சிங்கன்னா என்ன நடக்கும்? பக்கெட் தண்ணி நல்லா பிரிட்ஜ் வாட்ரு, ஓகேங்களா, கூலிங்கான வாட்ரு தெளித்தா அது அமர்ந்துடுமா? அமர்ந்துடாது. அதுக்கு நிறைய லாரி தண்ணி தான் வேணும். கரெக்டுங்களா? அப்போ கொஞ்சோன்னு கூல்ட்ரிங்க்ஸை அதிகப்படியான கூலிங்காக வச்சு சாப்பிட்டா இங்கே என்ன நடக்கும்னா அது அப்படியே வந்து பொங்கி எழும் உள்ளுக்குள்ளே. அதனால் அல்சர் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியான வெப்பம் இருக்கப்படும் பொழுது நீங்கள் அதிகப்படியான கூலிங்கான ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸை சாப்பிட்டிங்கன்னா அல்சர் வருவது கூட வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா? இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா வெயிலில் நமக்கு கிடைக்கக்கூடிய இளநியை அவாய்ட் பண்ணிடுறோம். ஆமாம், அங்கே நொங்கு கிடைக்கிது, நொங்கு அவாய்ட் பண்ணிடுறோம். பதனி கிடைக்கிது, பதனியை அவாய்ட் பண்ணிடுறோம். இப்படி இயற்கையாக நம்ம உடம்பை கூல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறோம். நீங்கள் நொங்கோ பதனியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களுடைய சிறுகுடலில் முதல்ல போய் கூலிங் பண்ணிடும். ஸ்மால் இன்டெஸ்டைனை கூல் பண்ணிட்டாலே உங்கள் உடம்பு முதல்ல கூலிங் ஏறுங்க. ஏன்னா நம்முடைய பெருங்குடலில் வெப்பம் அதிகமாக ஏற தான் நம்ம உடல் முழுவதும் வெப்பம் வந்து பயங்கரமாக பரவும். அதனால் உங்களுடைய சிறுகுடல் பெருங்குடலில் கூலிங் பண்ணுறதுக்கு நொங்கு, பதநீர் இந்த காலகட்டங்களில் நல்லா கிடைக்கும், இளநீர் கிடைக்கும், எடுத்துக்கங்க. அடுத்த சாய்ஸ் போனோம் அப்படின்னம்னா எலும்புச்சம்பழ தண்ணி. எலும்புச்சம்பழ தண்ணி, இந்த லெமன் ஜூஸ், அதை முதல்ல சாப்பிட்டு பழகுங்க இந்த வெயில் காலத்தில். அப்போ நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போகப்படும் பொழுதே தாராளமாக அந்த லெமன் ஜூஸை வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதில் கொஞ்சோன்னு ஹனியை கலந்துட்டு அதை அப்படியே கொண்டு போயிடலாம். ஐஸ் கட்டிலாம் போடணும் அவசியமே கிடையாது. கொஞ்சம் கூலிங்காக வேணும் அப்படின்னம்னா கொஞ்சம் ஐஸ் கட்டி போடணும்னா கூட போட்டுக்கலாம். ஆமாம், நீங்கள் ஒரு லிட்டர் பாட்டிலே கொண்டு போயிடலாம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்கள் பாடியை ட்ரை ஆகாமல் பார்த்துக்குறோம்.
அது எலும்புச்சம்பழம் தேன் கலந்தரின்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. உடம்பு ட்ரையாகவே ஆகாது, ஃபுல் எனர்ஜி இருக்கும். நீங்கள் வெயிலுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணிட்டு வந்தால் கூட டயர்டே ஆகாது. அப்படி ஒரு விஷயத்தை அது வந்து பண்ணி கொடுக்குங்க. ஆமாம். இதை நம்ம வந்து இன்னும் எளிமையான சில டிப்ஸு நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய சில டிப்ஸை சொல்கிறேன். அதை பண்ணுங்கள். இப்போ ஆஃபீஸுக்கு போகிறவங்க இந்த மாதிரிலாம் கொண்டு போய்க்கலாம், பெட்டர். ஒன்று, வீட்டில் இருக்கிறவங்க இது நாம் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னம்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க அப்படின்னா கடைபிடிக்க முடியாதுன்னா அவங்களுக்கும் இந்த 3 டிப்ஸில் ஒரு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களும் ஃபாலோ பண்ணுற மாதிரின்னு ஒரு டிப்ஸ் இருக்குது. அதை ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், சூப்பராக உங்களுக்கு பாடியை கூல் பண்ணிக்கலாங்க. அப்போ இந்த பாடியை கூல் பண்ணுறதுக்கான சில டிப்ஸில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் ஒன்று என்ன அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் மோர் எடுத்துங்க. இந்த மோரில் வெந்தயத்தை ஊற போட்டுருங்க. இந்த மோரில் வெந்தயத்தை கொஞ்சம் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு நல்ல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் அந்த வெந்தயத்தை மோரில் ஊற போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் சாப்பிடுங்க. காலையில் வெந்தயம் கலந்த மோர் ஒரு டம்ளர் 100லேருந்து 150 ml 200 ml கூட சாப்பிட்டுக்கலாம், தப்பே இல்லை. என்ன மாற்றம் நடக்குன்னு பாருங்களேன். உள்ள உங்களுடைய வயிறு பகுதி, சிறுகுடல் பகுதி, பெருங்குடல் பகுதி, இந்த பகுதியில் போய் இது போய் ஒர்க் பண்ணுங்க. இந்த பகுதியை கூல் பண்ணி கொடுத்துரும். நான் சொன்னேன், அடுப்பு எங்கே எரியும், அதில் அந்த நடுவில் தான் அதனுடைய அந்த அனல் கங்கு இருக்கும், அதை போய் ஆஃப் பண்ணும். அடுத்து இது வந்து என்னது, ஃபைபர் கண்டென்ட்டு வித் லூப்ரிகேஷன் பண்ணி கொடுக்கக்கூடியது மோர், சரிங்களா? ஆமாம். அப்போ ஈஸியாக அங்கே இருக்கக்கூடிய மலத்தை அப்படி லூப்ரிகேஷன் கொடுத்து ஃப்ரீ பண்ணி வெளியே தள்ளிடும். அப்போ எக்ஸஸ் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இதுக்குள்ளே நீரை நல்லா உறிஞ்சி வச்சுக்கிறோம். ஃபைபர் எப்பவுமே என்னென்னா நீரை நல்லா உறிஞ்சி வச்சுக்கிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு தேவையான இடத்துல கொண்டு போய் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். உள்ளே போயிட்டு நமக்கு இன்டெஸ்டைனை செம்மையாக ஃப்ரீ பண்ணி கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு நாள்லேயே மாற்றம் தெரியும். அடுத்து இதை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்? எல்லோரும் கொடுக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், எல்லாருக்குமே கொடுக்கலாங்க. மோரில் வெந்தயத்தை ஊற போட்டு சாப்பிட்றது. அதே போல் இன்னொரு 2வது டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இதுவும் ரொம்ப அருமையாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இதே போல் தான் மோரில் என்ன சாப்பிட போகிறோம்னா பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு துண்டு எடுத்து ஊற போட்டுருங்க. ஒரு துண்டு போட்டாலே போதும், அது நல்லா பஃப்னு உப்பி வந்துடும், சரிங்களா? அதை எடுத்து நமக்கு இந்த மோரில் நல்ல ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கலந்து அந்த பாதாம் பிசின் கலந்த தண்ணியை காலையில் குடிங்க. காலையில் சாப்பிட்லாம், மதியம் சாப்பிட்லாம், சாயந்தரம் சாப்பிட்லாம், நோ ப்ராப்ளம். இதுவும் செம்மையாக கூல் பண்ணி கொடுக்கும். அப்போ மதிய வேளையில் இந்த மாதிரி பாதாம் பிசின் ஊற வச்ச தண்ணி, காலை வேளையில் வெந்தயம் ஊற வைத்த தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கங்க. இது ரொம்ப பெட்டர். வெளியில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க அதை கொண்டு போக முடியாது இல்லையா? அதனால தான் இதை நீங்கள் வீட்டில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். 3வதாக உள்ள ஒரு டிப்ஸ் இருக்குது, ஆஃபீஸ் போகிறவங்களுக்காகவே உள்ள ஒரு டிப்ஸ். ஓகேனா, உங்கள் உடம்பை அப்படியே ஜில்லுன்னு செம்மையாக கூலிங் ஆகிக்கிறோம். நீங்கள் தாராளமாக அப்படி வெளியில் போகப்படும் பொழுது உங்களுடைய வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் உடம்புல படும், வெப்பம் தெரியும், ஆனால் உங்களுக்கு அதனுடைய தாக்கம் இருக்காது. அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ன்றது வராது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஆமாம், அதாவது கால் பாதம் அப்படின்றது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கூடிய எல்லா நரம்புகளும் முடிவடையக்கூடிய இடம். இந்த கால் பாதத்தில் நமக்கு ஒரு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து படுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா செம்மையாக நமக்கு ஃபஸ்ட்டு தூக்கம் வரும். ஒன்று. அடுத்து பாடி நல்லா கூலிங் ஆகும். உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு வந்து கூல் பண்ணி கொடுக்கும். ஏன்னா உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கூடிய நரம்புகள் எல்லாம் முடிவடையக்கூடிய இடம் நம்முடைய கால்பாதம். அதான் 72,000 நாடி நரம்புகளும் முடிவடையக்கூடிய இடம் நம்முடைய கால்பாதம். நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் இருக்குது. ஆமாம். இப்போ இதுக்காகவே நம்மளுடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில் பொறுத்தளவுக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து யாருக்காவது வந்து தூக்கம் இல்லை, பாடியில் பயங்கரமான ஹீட்டு, அடுத்து ஹீட்னால் வரக்கூடிய பிரச்சனை, தலைமுடி உதிருது, ஸ்கின்னெல்லாம் ட்ரை ஆகுது, அந்த ட்ரைனஸ்னால் வந்து பல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா மாதவிலக்கு பிரச்சனை, யூட்ரஸில் ஃபைப்ராய்டு, ஓவரிஸில் சிஸ்ட்டு, கிட்னியில் ஸ்டோனு, இப்படி வந்து வெப்பம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவாக இருந்தாலும் முதல்ல கூல் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நம்ம கூல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் இருக்கும். இது வந்து மூலிகை ஆயில். ஆமாம், இந்த மூலிகை ஆயிலை நைட்டு வந்து படுக்கும் பொழுது அவங்க வந்து கால் பாதத்தில் அப்ளை பண்ண சொல்லுவோம். அப்ளை பண்ணிவிட்டு படுத்தாங்கன்னா அவ்வளோ அருமையாக தூக்கம் வரும், உடம்பு ஃபுல்லாக கூலிங் ஆகும். காலையில் நம்ம வந்து அப்படியே நல்ல பாடி கூலிங்காக இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஆமாம், ஓவர் ஹீட்டு பல வருஷம் இருக்கிறவங்களுக்கு கூட இது நல்ல ஒரு அற்புதமான ரிசல்ட் கொடுத்துருக்கு. இது மூலிகை ஆயிலுங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம்?
நைட்டு அதே போல் நீங்கள் படுத்து தூங்கப்படும் பொழுது உங்களுடைய கால் பாதத்தை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்து நம்மளுடைய கால் பாதத்தில் அப்படியே அப்ளை பண்ணி சின்ன மசாஜ் மாதிரி அப்படியே எல்லா ஏரியாவும் படம்ன்றதுக்காக அந்த மசாஜ். அப்போ எல்லா ஏரியாவிலையுமே நல்ல ஆயில் வந்து படம்ன்றதுக்காக ஒரு சின்ன மசாஜ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு சாக்ஸ் எடுத்து போட்டுக்குங்க. சப்போஸ் இடையில நீங்கள் நைட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா வலிக்கு விழுந்துடக்கூடாது, சரிங்களா? அதனால் கால் பாதத்தில் நல்லெண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு சொதன்லாம் அப்ளை பண்ணாதீங்க, சும்மா நார்மலாக அப்ளை பண்ணால் போதும். சில பேர் அதிகமான ஹீட் இருக்குன்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த எண்ணெயை பூரா பிடிச்சி உறிஞ்சிடும், ட்ரையாக இருக்கிற மாதிரி வந்துடும். அது மாதிரி இருக்கிறவங்க திரும்ப நீங்கள் அடுத்த முறையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆமாம், அது மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸஸாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஒன்றும் தவறே கிடையாது. பண்ணிவிட்டு சாக்ஸ் எடுத்து மாட்டிட்டு படுத்துருங்க. இது ஆஃபீஸ் போயிட்டு வர்றவங்களுக்காகவே உள்ள ஒரு ஸ்பெஷலுங்க. நைட்டு வந்து நீங்கள் அதை பண்ணால் போதும், அவ்வளோதான். காலையிலேருந்து நீங்கள் நைட்டு வரைக்குமே நீங்கள் தாராளமாக வந்து ஆஃபீஸில் வந்து இந்த கூலிங்காக உங்கள் உடம்பு இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு சில பேருக்கு ஒரு 3 days 5 days உடம்பு நல்ல கூலிங் ஆயிடுச்சுன்ற ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்தில் 2 நாள் பண்ணால் போதும், வாரத்தில் 1 நாள் பண்ணால் போதும். ஏன்னா 3 to 7 days அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும், அதை ஃபீல் பண்ண முடியும் உங்களால். அப்போ டெய்லி நைட்டு இந்த மாதிரி வந்து கால் வாஷ் பண்ணிவிட்டு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை பயன்படுத்தும் பொழுது கல்லுக்குள்ளும் ஊடுருவக்கூடிய தன்மை வாய்ந்தது தான் இந்த நல்லெண்ணெய். அப்போ இங்கே என்ன நடக்கும், இங்கேருந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே ஊடுருவும், உடம்புக்குள்ளும் ஊடுருவும். இதை பயன்படுத்துங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு இது, அவ்வளோதான். மூலிகை தைலம் தான் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து கூல் ப்ரோன்றது இருக்குது, அது நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து வாங்கி தேய்ச்சி இது பண்ணி பண்ணலாம். ரொம்பவும் வந்து இது சம்மந்தப்பட்டு பயங்கரமாக அவஸ்தைப்படுறீங்கன்னா நிச்சயமாக இது மாதிரியான மூலிகை தைலங்கள் பண்ணலாம். அது இன்னும் கூலிங் பண்ணுறதுக்காக சில மூலிகைகளை வந்து அதுக்குள்ளே வந்து கலக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த 3 டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். காலையில் வெந்தயம் மோர் கலந்த நீர், மதியம் பாதாம் பிசின் மோர் கலந்த நீர் சாப்பிட போகிறீங்க. இரவுக்கு கால் பாதத்தில் நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணி படுக்க போகிறீங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். இந்த கோடை காலம் உங்களுக்கு குளிர்காலமாக மாறும். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.